உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் மாக்கி சீதாலட்சுமி. இன்றைக்கு வந்துங்க பரப்புரை, நேற்று சின்னம் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்னைக்கு பரப்புரை நாங்கள் தொடங்கி இருக்கோம். இன்றைக்கு வந்து வார்டு 15, 41 இந்த 2 வார்டு அனுமதி கொடுத்துருக்காங்க. முழுமையாக நாங்கள் வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன அறிவிக்கப்பட்ட பிறகு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற பணியை செய்கிறோம். ஓரளவிற்கு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மைக்கே கொடுத்துட்டாங்களா அப்படிங்கன்னா ஏற்கனவே மைக் இருந்ததுனால அந்த சின்ன உறுதியாக ஓரளவுக்கு தெரியுது மக்களுக்கு. இன்றைக்கு வந்து சத்யா நகர் பகுதியில் இப்போ தொடங்கி இருக்கோம். ஏன்னா சந்துகள் நெரிசலாக இருக்கிறதுனால நடந்து போய் மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்கிறோம். வரக்கூடியவர்கள்ட்டையும் நாங்கள் சொல்லி வழியில் கேட்குறோம். ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்த உடனே கூட ஒரு 2 சீமானுங்களா ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாங்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு புரியுது. நாங்கள் சில சிக்கல்களையில் எடுத்து சொல்லும் பொழுது ஆமாம் இது வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பார்த்தோம்னா தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் சொல்கிறாங்க. உறுதியாக முன்னெடுப்போம். நாங்கள் முதல் சொன்னதே அதாங்க. ஏன்னா காளிங்கராயன் எங்களோட முன்னத்தவர் என்ன பண்ணுறாங்க, ஒரு நெல் விலையில் மேட்டாங்காட்டில் நெல் விளையாதுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன அந்த வைராக்கியத்தில் தனக்காக மட்டும் இல்லாமல் மொத்தத்துக்கான ஒரு விளைச்சல் மிக்க பகுதியாக மாற்றாரு. அதுக்கு காளிங்கராயன் வாய்க்காலை வந்து பெரிய அளவில் சிறப்பாக எடுத்திருக்காரு. ஆனால் இன்றைக்கு அந்த வாய்க்கால் வந்து தூர்வாரப்படாமல் ரொம்ப கழிவுகளோடு இருக்கிறது பெரும் வேதனையை தருது. அப்போ அதை செய்யாமல் நம்ம வேற என்ன செய்ய போகிறோம்? இன்னும் மருத்துவமனைகளில் மருத்துவர்களும் இல்லை, மருத்துவ வசதிகளும் இல்லை, பள்ளிக்கூடங்கள் கழிவறைகள் இல்லை, சாக்கடை வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, எல்லாமே சிக்கலாக இருக்குது. அப்போ இதெல்லாம் மாற்றுவதற்கான வேலை திட்டத்தோடு தான் நாங்கள் இருக்கோம். அண்ணன் வந்து 23 மதியம் இங்கே ஈரோடு வந்துடுவாருங்க. 24 பரப்புரை தொடக்கம். முழுமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடையில வந்து ஏற்கனவே சில திட்டங்கள் வச்சிருந்தா 1 நாள் 2 நாள் போயிட்டு மறுபடியும் வந்துடுவேன். நன்றிங்க. என்னுடைய சின்ன நேற்று ஒதுக்கப்பட்ட செய்தியில பார்த்துருப்பீங்க. மைக் சின்னந்தா ஒரு வாய்ப்பு கொடுங்க கண்ணு. ஏன்னா பெண்கள் ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் கொண்டு ஒரு வாய்ப்பு கொடுங்க. மைக் சின்னா வீட்லயும் சொல்லுங்க அவங்ககிட்ட. சரிங்களா? சரி வரேங்க. கேட்கிறோம். அது வந்து அவர் சில சொன்ன செய்திகள் தான் சொல்லிக்கிற வழியே தவறு நாங்க சொல்லல. சரி பரவாயில்ல விடுங்க. நீங்க சிந்திச்சு வாக்கள் நேரம் இல்லைங்க. சிந்திச்சு வாக்கள் பரவாயில்ல விட்டுருங்க. சிந்திச்சு வாக்கள். என்னோட கருத்து நான் கேக்குறேன். சரி அது சரிதான். இல்ல சரிதான். நான் வந்து உரிமையோட ஒரு பெண்ணா ஒரு பெண். நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசுங்க. வீட்டுக்கு வாங்க, நாங்க வீட்டுக்கு வரோம். இது குறித்து முழு விவாதம் பண்ணிரலாம். அப்பா பெரிய ரெஸ்ட் தொடர்பு எண் மட்டும் படிக்கிறாங்க. தொடர்பு எண் மட்டும் கொடுங்க. தர மாட்டேங்கிற காரணம் என்ன சொல்றாங்க? ஒண்ணு ஒரே அட்ரஸ்ங்கறாங்க, இல்லன்னா கேஸ் பில் லேட்டா தராங்க அப்படிங்கறாங்க. ஒரே அட்ரஸ்ல நிறைய ரேஷன் கார்டு வாங்கிருக்காங்க எங்க கம்பெனிலேயே. ஆனா எனக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? தர மாட்டேங்க. 4 வருஷமா எழுதி எனக்கு பணம் தான் செலவாகுது. ஆனா ரேஷன் கார்டு எனக்கு தர மாட்டேங்கிறாங்க. ஒரு நிமிஷம் நம்பர் உங்க போன் நம்பர் சொல்லுங்க. சின்ன ரீசனுங்க, கேஸ் பில் லேட் பில்லுங்களாமா. நாங்க அதெல்லாம் ஒரு காரணங்களா? நான் வந்து கேக்குறேன் இருங்க. சரியா? இங்க இருங்க, நான் வந்து கேக்குறேன். ஓட்டு கேட்டு வரது நான் கேக்குறான்னு தான் நான் மனசுல நினைச்சிட்டே இருக்கேன். நீங்க வரட்டும் அப்புறம் கேளு. எனக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்தா தான் நான் ஓட்டு போடுவேன். இங்க பாருங்க. அதாவது ஒரு நிமிஷம் இங்க இருங்க. நான் மொத்தத்துக்கு சொல்றேன். எனக்கு நீங்க வாக்கு செலுத்தினாலும் ஒரு குடும்ப அட்டைக்கு போராடுற உங்களுக்காக, ஒரு பெண்ணுக்காக நான் வந்து நின்று உங்களுக்கு வாங்கி தரேன். 24ஆம் தேதி வந்துருவாரு. சரிங்களா? அது இப்ப நீங்க கேக்குறது பதிவாயிரும். அண்ணன் கேட்டுக்குவாரு. சரிங்களா? ரொம்ப அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. தங்கச்சி மைச்சி நான் மறந்துடுறாங்க. போயிட்டு வரேங்க. சரிங்களா? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சின்னம் வந்து இந்த மைக் சின்னம். ஓட்டை போட்டு விடுங்க. சிக்கல் இருக்கு. ஒரு தடவை வாய்ப்பு போட்டீங்கன்னா செஞ்சு பார்க்க முடியும். வேற வழியே இல்லை. வேற வேட்பாளர் இப்படி வந்து கேட்கவே மாட்டாங்க. பிள்ளைகள் தான் நிக்கிறோம், வழி உணர்ந்து நிக்கிறோம். சாலை வசதியும் இல்லை, சாக்கடை வசதியும் இல்லை, பள்ளிக்கூடத்துல கழிவறை இல்லை. பெண் பிள்ளைகள்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. மருத்துவமனைக்கு போன எந்த வசதிகளும் கிடையாது, கட்டடம் தான் இருக்கு. மருத்துவர்கள் இல்லை, பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் இல்லை. எவ்வளவு சிக்கல் பார்க்கறது இல்லை. உண்மையா இல்லைங்களா? ஒரு மாற்று வேணுமா இல்லையா? நம்ம இப்படியே போயிட்டு இருக்க முடியுமா? அப்ப நான் உரிமையோட கேட்கிறேன். ஒரு தடவை இந்த மைக்க பார்த்து குத்தி விடுறாங்க. சரிங்களா? கண்டிப்பா போடுங்க. ஒரு மாற்றம் வரை இதே போல நீங்க என்னை சட்டை பிடிச்சி கேள்வி கேட்கலாம். சரிங்களா? போயிட்டு வரோம். சரிங்களா? கவனமாவே இருக்கு. அம்மா மைக் சின்னம்மா பணம் கொடுத்தாலும் வாங்கிட்டு உங்க பிள்ளையா நினைச்சு போடுங்க. சரிங்களா? ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்ச நாளாச்சு நல்லா
ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஒரு தடவை தான் வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். இப்ப என்னதான் ஆயிரும்னு இது வரைக்கும் 40-50 ஆண்டுகளா போட்டாச்சு. அவங்க செய்யாதவங்களே போய் போய் திரும்ப கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அவங்க செய்யலையேன்னு நாங்க குறை சொல்றதை விட நான் செஞ்சு காட்டுறேன்னு வந்திருக்கேன். ஒரு வருடத்துல நீங்க செய்ய முடியுமான்னு கேட்கலாம். நான் ஒரு வருடத்துல மிகச்சிறப்பா செஞ்சு காட்டுறேன்னு உறுதி கொடுக்குறேன். அதனால நீங்க ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்க. நாம் தமிழர் கட்சி விட்டா வேற வழியே இல்லைங்க அண்ணா. நான் உறுதியா சொல்றேன். இதுக்கப்புறம் நான் ஏன்னா ஆசிரியரா அந்த காலத்துல வேலை பார்த்தேன், அக்குபஞ்சர் மருத்துவரா இருக்கேன், கேபிள் ஆப்ரேட்டரா இருக்கேன். எல்லா தளத்தில் இருக்கிற சிக்கல் எனக்கு தெரியும். அடிப்படை சாலை வசதி கூட இல்லை, சாக்கடை அப்படியே தேங்கி நிற்குது, ஆரோக்கியம் இல்லை, சுற்றுச்சூழல் மாசுபட்டு கிடக்குது, காலிங்கராய் வாய்க்கால் பூரா கழிவுகளா தேங்கி இருக்கு. எங்க போய் தண்ணி வரும், எங்க விளையும், விளைஞ்சாதான் நம்ம ஆரோக்கியமா சாப்பிட முடியும். எதுவுமே இல்லாம இருக்குங்க ஐயா. வேதனையோட தான் நான் வந்து கேட்கிறேன். இந்த மைக்குக்கு ஒரு குத்தி விடுங்க, இங்க வந்து நான் மீதியை பாத்துக்கிறேன். போயிட்டு வரேன். போட்டுருவார். சாப்பிட்டீங்களா? ஏன்னா நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் நினைக்கிற சீமானன் பேச்சில் கேட்டிருக்கீங்கல்ல. நேற்று தான் மைக் சின்ன ஒதுக்கி இருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அக்கா கேட்குறேன். ஒரு மாற்றம் வேணும். உங்களுக்கான தீர்க்க முடியாத சிக்கல்னு ஏதாவது இருக்கா? இப்போ நெருக்கடிக்குள்ள இருக்குதுன்னு நீங்க ஏதாவது நினைக்கிறீங்களா? இதுவரைக்கும் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இதை செய்யல அக்கா, இது கண்டிப்பா நீங்க வந்தா செய்யணும்னு ஏதாவது உங்களுக்கு விலைவாசி தான் ஏறுது, நடுத்தர மக்கள்னால சமாளிக்க முடியறது இல்ல. அது கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா போதும். என்ன வேலை வெட்டி கொஞ்சம் கம்மியா இருக்குது, அதுல சம்பளம் எல்லாம் உயர்த்துறது கிடையாது. இந்த இதுல நமக்கு வந்து வருமானம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அடிப்படை வாழ்வாதாரமே இல்லைங்கிறீங்க. அப்ப அடிப்படை வாழ்வாதாரத்தை சரி பண்றதுக்கான திட்டங்கள் எடுக்கணும். அது வந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுக்கான திட்டங்கள் செய்து எடுக்கணுங்கிறீங்க. இது வரைக்கும் நடக்கல. அதனால வந்து நான் எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்கும் ஏறிட்டு இருக்குது. இந்த மாசம் ஒரு பொருள் வாங்க போனோம்னா அடுத்த மாசம் அதுக்கு மேல பொருள் ஜாஸ்தி, மின் கட்டணம் அதுக்கு மேல ஏறிட்டே இருக்கு. சரி, இது வந்து உங்களுடைய சிக்கலா இருக்கு. நான் இது வந்து மொத்தத்துக்கான சிக்கல், தனிப்பட்ட வீட்டு சிக்கல் நீங்க சொல்லல. மொத்தத்துக்கான வாழ்வாதாரம் சிக்கலை சொல்றீங்க. விலைவாசியினுடைய உயர்வு, அப்போ உற்பத்தி அதிகமாகணும். இங்க நம்ம மண்ணில் விளைஞ்சாதான் தற்சார்பில் நம்ம நிக்க முடியும். அப்ப இதற்கான முன்னெடுப்புகள் நான் உறுதியா செய்யறேங்க. சரிங்களா? ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்க. ஏன்னா இப்ப நான் வந்து செய்யலாம், ஆனா அதிகாரம் இருந்தா தான் நான் எளிமையா செய்ய முடியுங்க. இல்லை நான் வந்து உங்களுக்கு தனிப்பட்டு செய்யறது வேற, ஆனா மொத்தத்துக்கும் மாற்றம் வரணுங்கிறதுக்கான திட்டத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க, சிக்கலை சொல்லியிருக்கீங்க. உறுதியா நான் செஞ்சு தர வாய்ப்பு கொடுங்க. மைக் சின்னம் 2வது இடத்துல இருக்கக்கூடியது. நீங்க வந்து என்ன பரப்புரையாளரா மாறணும். நீங்க ஒரு 10 வாக்குகளை உறுதிப்படுத்தணும். நான் ஒரு ஆளே எல்லா பக்கம் போக முடியாது. இதை செய்யுங்க, உறுதியா நீங்க சொன்ன சிக்கல் தீரும் மொத்தத்துக்கு. சரி, வரேங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சீமானன் நாம் தமிழர் கட்சி ஓட்டு வந்துருச்சு தெரியுமில்ல? இடைத்தேர்தல் வந்துருச்சுங்களா? 5ஆம் தேதி பிப்ரவரி 5 ஓட்டு போட போகணும். சரிங்களா? கண்டிப்பா போடுவீங்கல்ல? சரி, இது வரைக்கும் இருந்தவங்க சட்டமன்றம் உறுப்பினராக இருந்தாங்கல்ல, இப்போ சந்திரகுமார் இவங்கெல்லாம் ஏற்கனவே இருந்திருக்காங்க, வந்து செஞ்சிருக்காங்களா? அவர் தான் மறுபடியும் நிற்கிறாரு. 2 பேர் நிற்கிறோம். திமுகவில் ஒருத்தர், நாம் தமிழர் கட்சியில் நான் நிற்கிறேன். அவங்க இது வரைக்கும் வந்தாங்களா? வந்து எதுவுமே வந்து செய்யல. ஓட்டு மட்டும் கேட்டுக்கிறாங்க, அதிகாரத்தை வாங்கிக்கிறாங்க, செய்யல. அப்ப நம்மளாம் இவ்வளவு சிக்கலுக்குள்ள இருக்கிறோமா இல்லைங்களா? இன்னைக்கு 25 வருஷமா வாடகை இருக்கிறேன். 25 வருஷமா வாடகை கூடி இருக்கிறோம். கரண்ட் பில்லு அதை விட எகிரிட்டு போகுது. ஒண்ணுமே பண்ண முடியல. சம்பாதிக்கிறது வாக்கிங் வைக்கணும். அப்போ கரண்ட் பணம் மட்டும் இல்ல, மத்த வாழ்வாதாரமே இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்ல. ஒரு அரிசி வாங்குறதுனால அது எதை வாங்குறனாலுமே விலைவாசி அதிகமா தான் இருக்கு. ஒன்றும் பண்ண முடியல. அப்ப இதுக்கான வேலைகளை அவங்க செய்யல, ஓட்டை மட்டும் வாங்கிட்டு போயிட்டு இருந்துட்டாங்க. சரி, நான் என்ன சொன்னேன், 25 வருஷமா இதுதான் நடக்குது. சரி, அப்ப இதை மாத்தணுமா இல்லையா அம்மாயி? மாத்தணும் தானே, அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். சரிங்களா? நாங்க ஒரு செயல் திட்டத்தோட வந்திருக்கோம். சரிங்களா? மொத்தத்துக்கான மாற்றம், அடிப்படை வாழ்வாதாரம், தற்சார்பு உற்பத்தி. இப்ப நீங்களே இப்படி ஒவ்வொருத்தரும் வருத்தப்படுறீங்க, இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டு சரி செய்யறதுக்கான இடத்துல நாங்க இருக்கிறோம். ஒரு தடவை நீங்க வந்து அதுக்கு வந்து என்ன வேணா அதிகாரம் வேணும். அப்ப உங்களோட வாக்கு தான் அதை தீர்மானிக்குது. அதாவது இது வரைக்கும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குங்கிற மனநிலை மாத்துங்க. நம்ம போடுறவங்க வெற்றி பெற வைக்கணுங்கிற எண்ணத்துக்கு நீங்க வரணும். இதைதான் நான் சொல்றேன். சரிங்களா? காலங்கள் நீங்க சொன்னீங்க 25 வருஷமா மாறல. அப்ப 25 வருஷத்துக்கு மேல ஏமாத்திட்டாங்க, அது உண்மைதானே? அப்போ நீங்க ஒரு தடவை மாற்றி போடுங்க. இவ்வளவு உரிமையோட நான் கேட்கிறேன். என்ன சின்னம் அப்படின்னா இந்த மைக் சின்னம், மைக் 2வது இடத்துல இருக்கும், அழுத்தி விடுங்க. சரிங்களா? சரி, போயிட்டு வரோங்க. வருத்தப்படாம இருங்க, நாங்க இருக்கோம், வந்துடுறோம் சீக்கிரம். இன்னொரு 5 நாள்ல வெற்றி பெற்று வந்துடுறேன். சரிங்களா? சரி, அப்படிங்களா? சரிங்கக்கா, நீங்க ரொம்ப ஏன்னா நீங்க சொல்லும் போது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதுல்ல. சரி சரி, போயிட்டு வரேங்க்கா. ரொம்ப மகிழ்ச்சி. அப்படிங்களாக்கா?
சரி, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட பரவாயில்ல, நின்று எங்க பகுதி வாக்கு உனக்குன்னு சொல்லி, ஏன்னா இதுதான் நான் எதிர்பார்க்கறேன்க்கா. ஆனா இதுதான் எதிர்பார்க்க என்ன, நாங்க ஒரு ஆள் ஓட்டு போட்டு வெற்றி பெற முடியாது. நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, எங்க பகுதி ஓட்டை நான் உறுதிப்படுத்தி கொடுக்குறேன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பெண்மணி, ஒரு பெண்கள் வந்து நீங்க வர்றதுனால நான் வரவே தக்கிறேன். உண்மையிலுமே பெண்கள் நம்ம நினைச்சா சாதிக்க முடியுங்கக்கா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட தொடர்பு எண் மட்டும் பாருங்க, பார்த்த செல்லு இல்லப்பா. அக்கா, இது என்னோட வச்சுக்கோங்க. நம்பர் சொல்லுங்க அக்கா, நம்பர் சொல்லுங்கக்கா. ஜானகி. சரிங்கக்கா, நானும் கூப்பிடுறேன். நீங்க என்னோட எண் அதுல இருக்கு, கூப்பிடுங்க. இதுல இருக்கு. சரிங்களா, நானும் கூப்பிடுறேன். இதுல போயிட்டு வரேங்க. வெல்வோம், செய்வோம். தேர்தல் வந்துருச்சு. நாங்களாம் ஓட்டு சீமானுக்கு போடுறோம் தருவேன். ரொம்ப சந்தோஷம். நிக்கல. சரி சரி, சீமான் ரொம்ப நன்றிங்க. மைக் சின்னம் மறந்துடாதீங்க, சரிங்களா? சரி, போயிட்டு வரேங்கக்கா. வீட்டில் எல்லாத்துக்கும் சொல்லுங்க, சரிங்களா? அப்படிங்களா? சரிங்கக்கா, இப்போ நானும் வருவேன். நான் தான் வெயிட் பண்ண நினைக்கிறேன். நான் வந்து வேலை செய்யணும், சரிங்களா?